வெல்கம் பேக் டு பிக் பாஸ் சீசன் 8. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முத்துனுடைய தலைகணம், முத்துனுடைய அலட்சிய போக்கு அப்படி தாங்க சொல்லணும். ஏன்னா ஒரு டாஸ்க் வைக்கிறாரு ஒரு பிக் பாஸு. ஆல்ரெடி ஏற்கனவே சொல்லியிருக்காரு, எல்லாருமே கூட்டு கலவாணிகள் தான், ஒருத்தரோட ஒருத்தர் சேர்ந்து தான் விளையாடுறாங்க. ஃபேவரிசம் அதிகமாக இருக்குது, குரூப்பிசம் அதிகமாக இருக்குது. நம்ம ஆல்ரெடி நிறைய விஷயங்களில் நம்ம வீடியோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்போம். ஆமாங்க, இந்த மாதிரி கூட்டணி வச்சு விளையாடக்கூடாது, இண்டிவிஜுவலாக விளையாடணும். ஒவ்வொரு செட்டு போடுறது எவ்வளோ காசு ஆகும், எப்படிலாம் இவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு கொடுத்து, தங்க இடம் கொடுத்து, நீங்கள் பர்ஃபார்ம் பண்ணுங்கள், சம்பளம் கொடுத்து, இப்படி விதவிதமாக பார்த்து கவனிக்கிற பிக் பாஸ் இவங்க கொடுக்குற கேம், அதாவது பிக் பாஸ் ஒரு கேம் வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பண்ணி கொடுக்குறாருன்னா இவங்களுக்குள்ள ஒரு பிளான் பண்ணிக்கிறாங்க. நான் விட்டு கொடுத்துட்றேன், நீ எனக்கு விட்டு கொடு. அதுதான் வந்து செம்மையாக, அதாவது ஸ்லிப்பர் ஷாட் டு முத்துன்னு சொல்லணும். அதுவும் யாருன்னா கோ கண்டஸ்டன்ட்லாம் இல்லை, பிக் பாஸு. ஏன்னா எல்லாருமேங்க இது இப்போ இந்த கேம் இல்லை, இதுக்கு முன்னாடி கேம் என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இப்போ முத்து மூலம் வெடிச்சிருக்கு. இது என்ன, முத்து பண்ணது பகிரங்கமான தவறு. இது முத்து என்ன சொல்லியிருக்கணும், ஐயா நான் பண்ணது பிக் பாஸ், நான் பண்ணது தப்பு தான், தப்பாக தான் பண்ணிட்டேன், ஆனால் இனிமேல் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்கணும். அவன் என்ன சொல்கிறான், நான் பண்ணது தப்பே கிடையாது, ஆனால் தப்பு, என்னை மன்னிச்சிருங்க, நான் வேணும்ட்டு பண்ணல, மன்னிச்சிருங்க. தீபக் அதான் சொல்கிறாரு, முத்து இதை பண்ணியிருக்க கூடாது, ஒரு ஹானஸ்ட் இல்லை உங்ககிட்ட, நீ எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த கேம் விளையாடுறோம், நீ பண்ண இது ஃபெட்டப் ஆகிட்டாரு தீபக்கே. ஏன்னா தீபக் பாருங்க எல்லா கேமையும் வந்து எஃபர்ட் போட்டே அவர் நல்லாவே விளையாடுறாரு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யாவும் நல்லா தான் விளையாடினாங்க, ரயான் நல்லா விளையாடுனாங்க, ஏன்னா கூட்டு கலவாணி கிடையாது. ஆனால் பிக் பாஸ் திட்டம் போது அதில் சௌந்தர்யா சொல்கிறாங்க, ஏன்னா விட்டு கொடுக்கறது ஃப்ரெண்ட்ஷிப்பு இதுக்கெல்லாம் என்னடா இது கேம் வைக்கிறது, இது நீங்கள் கேமை விளையாடுறீங்க அப்படின்னு சௌந்தர்யா சொன்னாங்க. சௌந்தர்யா ஆரம்பத்துலேருந்தே அவங்க கேமை அவங்க விளையாடிட்டு தான் இருந்தாங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளாக ஜாக்லின் வந்து அவங்கள பிடிச்சி வச்சுட்டு இருந்தா, இன்னைக்கும் அது மாதிரி தான் கொஞ்சம் பிடிச்சி வைக்க ட்ரை பண்ணா. சௌந்தர்யா வந்து ரயானுக்கு சொல்லிட்டா, அவள் பேசுனா கோச்சிக்கிட்டு போகிறாங்க, வெளியில் போய் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணு, நீ எந்த ஸ்டாண்டில் நிற்கிறியோ அந்த ஸ்டாண்டில் நில்லுன்னு சொல்லி சௌந்தர்யா அந்த இடத்துல சொன்னாங்க. இந்த இடத்துல முத்து பண்ணதை சௌந்தர்யா வந்து என்ன பண்ணாங்க, அகெயின்ஸ்ட் பண்ணி தப்பு தான், முத்து விளையாடினது தப்பு தான் சொன்னாங்க. தீபக் ஆணியில் அடித்தா மாதிரி சொன்னார் முத்துக்குமாருக்கு. இத்தனைக்கும் முத்துக்குமாரும் தீபக்கும் ரொம்ப நல்ல அடிக்கடி என்ன சொல்ற, ரொம்ப இணக்கமான ஃப்ரெண்ட்ஷிப்பில் உள்ளே இருக்காங்க. இருந்தாலும் தீபக் வந்து நீ செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு, அப்பட்டமாக தெரிஞ்சிச்சு முத்து நீ பண்ணது. முத்து எந்த ஒரு ரியாக்ஷனும் காமிக்கல, அதாவது பவித்ரா வின் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஏன்னா 4 வாரமா பவித்ரா வந்து இதில் வந்து தோத்துட்டு போயிடுறாங்க. அதனால தான் சூப்பரா சொன்னாரு, கேட்டை தந்து மஞ்சரியும் அந்த இடத்துல சுட்டி காட்டிட்டாங்க. பாருங்க இதுதான் கேம். மஞ்சரி இல்ல, இவன் வந்து வேணும்னு தான் விட்டு கொடுத்தான் 4 வாரமா பவித்ராக்காக. அப்ப எதுக்காக நான் என்ன கேக்குறேன், எதுக்காக விளையாட வந்த முத்து? ஆனா ஜாக்லின் மட்டும் இல்லடா அவன் அப்படின்னு பேசுது. ஜாக்லின் கூட சேர்ந்த பிள்ளை, அதனால தான் முத்துக்கு வந்து சொல்லுவாங்க ஒரு விஷயம், சனியை முடிச்ச நாரை கெளுத்தி மீன் முழுங்கிச்சான், அந்த கதையா தான் இருக்குது முத்து கதை. முத்து மறுபடியும் சொல்ற இண்டிவிஜுவல் பிளேயரா இருந்தா ஆணவம் ஆயிடுச்சு, தான் முன்னாடி வருவோம் அப்படின்ற. பார்த்தீங்கன்னா 2 வாரமாக அவருடைய வே ஆஃப் அந்த ஸ்டைலு, ட்ரெஸ்ஸிங் ஸ்டைலு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப ஆட்டிடியூட் திமிராக இருந்தது. அது பார்த்தீங்கன்னா இதில் அதான் நம்ம மேலே வர கொஞ்சம் தாழ்ந்து தான் இருக்கணும். ஒருத்தர் நிறைய திட்டுவாங்க தான், கமல்ஹாசன் போன சீசன்லலாம் அப்படி திட்டுவார், ஆனால் அவங்க தான் ப்ரைஸை வின் பண்ணாங்க. இந்த தடவை வந்து முத்துக்குமாரனுக்கு வந்து வெளியிலேருந்து ரொம்ப தட்டி கொடுத்து அப்படியே முத்துக்குமார் நீ என்ன பண்ணாரு, கேம் விளையாடல அவரு, கேம் விளையாடுறது இப்போ மஞ்சரி விளையாடினாங்க பாரு, அதுதான் கேம். இப்போ அந்த உண்மை முகம் தெரிஞ்சிச்சு. இல்லை, பிக் பாஸ் சொன்னது எவ்வளோ பெரிய செருப்படி. ஏற்கனவே விஜய் சேதுபதி சார் லாஸ்ட் வீக்கில் சொல்லியிருப்பாரு, என்னென்னா நீங்கள் இந்த மாதிரி விளையாடுற மாதிரி இருந்தால் நீங்கள் எல்லாம் வெளியே வந்து ஆடியன்ஸாக பாருங்கள். அவங்க எவ்வளோ வந்து அவங்க நேரடியாகவும் சொல்லிட்டாங்க, மறைமுகமாக சொல்லிட்டாங்க, ஆனால் எதுக்குமே இவங்க தலை வணங்கலை. ஏன்னா மறுபடியும் கூட்டு கலவாணிங்க, நான் வின் பண்ணிடுறேன், நான் ரன்னரு, நான் வின்னரு. ஸோ இப்படி தான் பிளான் பண்ணி விளையாடுறாங்க. கட்டி இது நாகரிகமான செயல் இல்லை. ஆனால் அற்புதமாக சொன்னார். கிட்டத்தட்ட முத்து 1 மணி நேரமே கெஞ்சிட்டு இருக்கா போல. முத்து இல்லை, அவங்க டீமே கெஞ்சுறாங்க, சத்த பண்ணவே இல்லை. இதுதான் உண்மை. ஏன்னா சொன்னா முத்துக்குமாருக்கு வந்து நீங்க சொல்றீங்க இப்ப பிக் பாஸ் போய் திட்டுங்க. பிக் பாஸ் எவ்வளவு நாளா வாட்ச் பண்ணி போனா போட்டன்னு விட்டு கொடுத்துட்டே இருந்தாரு, சரின்னு. இததாங்க நாங்க முன்னாடி இருந்து சொன்னோம். பிக் பாஸ் இன்னைக்கு அடையாளப்படுத்தி காட்டின பிறகும் வெளியில இருக்கிறவங்க எல்லாம் இல்ல முத்துக்குமார் தான் பெஸ்ட்னு சொன்னீங்கன்னா சொல்லிக்குங்க, அவ்வளவுதான். இதுதான் சொல்ல முடியும். ஸோ இப்படி ஒரு வழியா போயிருக்கு. இப்போ என்னன்னா எல்லாரும் தான் இனிமேவாவது தான் தவற திருந்தி ஒழுங்கா விளையாடணும். ஒரு கேம் ஷோ ஒரு ரியாலிட்டினா அதுக்கு விசுவாசமா
ஒரிஜினலாக நேர்மையாக விளையாடுங்க, அவ்வளோதான் சொல்கிறேன். அது யாராக இருக்கட்டும், அது வந்து ஜாக்லினாக இருக்கட்டும், இல்லை ரயானாக இருக்கட்டும், இல்லை ராணுவாக இருக்கட்டும், தீபக்காக இருக்கட்டும், எல்லாரும் விளையாட தான் வந்திருக்கீங்க. இப்போ ஆமாம் பாஸ், அப்போ விஷால் வேறு பேச, ஆமாம் நம்மளாம் கொஞ்சம் தப்பு பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா எல்லாமே தான்ப்பா பண்ணியிருக்கீங்க. இதுதான் இப்போ பஞ்சாயத்தே போயிட்டு இருக்குது. இன்னும் அவர் வந்து எல்லாத்தையும் ட்ராப் பண்ணிட்டாரு, உங்களுக்கு அந்த இதெல்லாம் கிடையாது. ஆமா, இப்போ வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி சார் ஜாக்லினையும் முத்துமையும் கேட்பாங்க பாருங்க. அப்ப மஞ்சரி அந்தர் பல்ட்டி அடிக்க போறாங்க, அதையும் பார்க்க தான் போறோம். இப்போ என்னன்னா, இப்போ எல்லா பாஸ்லாம் கிடையாது, யாருக்கும் அந்த ஃப்ரீ நாமினேஷன் பாஸ் கிடையாது, 13 வீக்ஸுக்கு ஒரு பாஸ் சொன்னார், அது கிடையாது. நீங்களே அவர் ஒரே ஒரு வார்த்தை எவ்வளோ அசிங்கமாக சொல்ல, அதாவது அசிங்கமாக சொல்லலை, அது மாதிரி நீங்கள் இனிமேல் நான் இதுக்கு நீங்களே உங்களுக்குள்ளேயே நீங்கள் விளையாடிங்கன்ட்டாரு. இது வந்து எவ்வளோ பெரிய கேவலமான விஷயன்றதை இனிமேல் உணர்ந்து நேர்மையாக ஒழுங்காக விளையாடினா நல்லாயிருக்கும். ஆக மொத்த மக்களை, இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.